நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. ஏன் அப்படி பார்க்குறீங்க? உன்னோட மொத்த அழகும் அங்கதான் இருக்கு கவி. சீக்கிரமா உன் கழுத்துல தாலி கட்டி இந்த அழகான நெஞ்சில தொங்க விடணும்னு ஆசையா இருக்குடி. ஏய் மாமா எவ்வளோ ஆசையா சொல்றேன், என்ன பாருடி கவி. ஏய் செல்லமே பாருடி, மாமா என்ன சொல்லி முடிக்கலடி, பாரு ப்ளீஸ். சீக்கிரமா தாலி கட்டி இந்த அழகான நெஞ்சில தொங்க விடணும். அதுக்கப்புறவு தாலி தொங்கும்போது தாலி தொங்குற இடத்துலயே கிஸ் பண்ணணும். இன்னும் சொல்லி முடிக்கலடி, போதும். இன்னும் நிறைய ஆசை இருக்கு கவி, கேளு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, போதும். கவி என் மடி மேல வந்து உட்காட்றியா ப்ளீஸ் டி. எதுவும் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் ப்ளீஸ். என் செல்லம்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் செல்லம்ல வாடி. ஏய் கையேடுடி. இந்த அழகான வெக்கப்படுற முகத்தை எனக்கு பார்க்கணும், கையேடுடி. நீயா எடுத்தா கொல்லாம், அப்புறம் நான் எடுத்தேன்னா சரிப்பட்டு வராது. எதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப நீ எடுக்க போறியா இல்லாட்டி நான் எடுக்கட்டா? வேண்டாம், நானே எடுக்கிறேன். எடு. சூப்பர். மாமா பாரு. அங்க ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்க? நீ விழுந்துடக்கூடாதுல்ல. பொறுக்கி. நானா அங்க கை வச்சதும் ஏன்டி இப்படி பயப்படுற? நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன்னு. பயப்படாதடி. சொல்லு, கிஸ் பண்ணட்டா? எங்க? தாலி தொங்குற இடத்துல. வாங்க. என் மடி மேல வந்து உட்காரு, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா லிப் டு லிப் அடிக்கிறீங்க. நீ எதுக்கு வாய் அப்படி வைக்கிற? உன் வாய் அப்படி ஆக்கும் போது எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கோவப்படாதடி. நான் கிஸ் கொடுக்கணும்னு நினைச்ச இடம் வேற, ஆனா கொடுத்த இடம் வேற. ஆனா நான் கிஸ் கொடுக்கணும்னு நினைச்ச இடத்துல கொடுக்கலையே. இல்ல கோவப்படாத. கல்யாணத்துக்கு அப்புறமே கொடுத்துக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. என் சல்லக்குட்டி என்ன அழகு. எப்படி கவி, கோவப்படும் போது கூட இவ்வளோ அழகா இருக்க. போய் உங்க அத்தை மாமா கிட்ட கேளுங்க. அப்படின்னு பார்த்தனா நிறைய கேட்க இருக்கு. முத கேள்வி, இவ்வளோ ஏன் இவ்வளோ அழகா பெத்தீங்கன்னு. நீங்க இவ்வளோ அழகா பெத்ததுனால ஒரு ராத்திரியில என்னால எப்படி இவ்வளோ ஃபுல்லா ருசிக்க முடியும்னு கேட்பேன். என்ன என்ன ராத்திரி? ஃபர்ஸ்ட் நைட் அப்போ என்னால எப்படி மொத்தத்தையும் ருசிக்க முடியும்? இந்த அழக எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கன்னு தெரியாம திண்டாட வேண்டியது நானா தானே இருப்பேன். இத கேக்கட்டா? சீயா அப்படின்னா கேட்க வேண்டாமா? நான் போறேன். மாமா தான் பிடிச்சி வச்சிருக்கேன்ல, எப்படி நீ போயிடுவ? சரி சொல்லு. என்ன? தாலி தொங்குற இடத்துல கிஸ் பண்ணட்டா? அது நடந்தா பார்த்துக்கலாம். நான் போறேன். சரி நான் போறேன். நான் பிடிச்சி வச்சுக்குவேன், விட்டுறவே மாட்டேன். அப்புறம் நீ எப்படி போவ? அந்த கையை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு போயிடுவேன். கள்ளி உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்ததுமே அன்னைக்கு நடந்தது தான் ஞாபகம் வருது. ஏண்டி கவி, ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப சங்கடமா இருக்குடி. நாளைக்கு தான் உனக்கு மேரேஜ், அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
கண்டிப்பா இருக்க மாட்டேன். அந்த இடத்த விட்டே போயிடுவேன். உன் கழுத்துல வேற ஒருத்தங்க தாலி கட்டுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடி. நான் செத்ததுக்கு சமமாயிடும். வேண்டாண்டி, முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாப்பிட்டீங்களா? ம் அத்தை நீங்க சாப்பிடலன்னு சொன்னாங்க. ம் எனக்கு புரியுது உங்க மனசுல இப்போ என்ன ஓடிட்டு இருக்கோன்னு. என் மனசுலயும் அதான் ஓடுச்சே. நான் போறேன். நீங்க என்னோட வெச்சு என்னால சொல்லவே முடியல. நாளைக்கு கல்யாணம். நான் என்ன ஆவேன்? இன்னைக்கு ராத்திரியே விஷம் குடிச்சு செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன். என்னால என் விச்சுவை தவிர வேற யாரையும் கழுத்துல தாலி கட்டுறத பார்க்க முடியாது. ஐயோ, இந்த வில்லை இங்க தான் நிக்கிறானா? நமக்கு எதுக்கு பாவம்பு? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம். ஆ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்கிட்டயா? ம் சொல்லுங்க. ஓகே. யாரும் இல்லை. ஏன்? இல்லை, இதை யாரும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி என்ன இருக்கு? அதாவது உங்களுக்கும் அண்ணனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் யாரும் என்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலை. ஓகே. ஆனால் அன்னை மனசில் வேற ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆ, ஆமாம், அன்னை மனசில் நவமித்ரான்றவங்க தான் இருந்தாங்க. அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணான் எங்கள் அண்ணன். அந்த பொண்ணுக்காக உருகி உருகி லெட்டர்லாம் எழுதினான். லவ் லெட்டர். என்கிட்டயும் என் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் தான் எல்லாமே ஷேர் பண்ணுவான். அந்த பொண்ணு இல்லைன்னா அவனால் உயிர் வாழவே முடியாதுன்ற நிலைமையில இருந்தான் அவன். அந்த பொண்ணை ஃபைனலாக வேற ஒரு ஸ்கூலில் படித்ததுனால இவனால் தேடி கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ரொம்பவே தேடி அலைஞ்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் எங்கள் அண்ணனெல்லாம் நம்பாதீங்க. அவன் எப்போ வேணாலும் உங்களை விட்டுட்டு போனாலும் போயிடுவான். அதனால தான் சொல்கிறேன், ஷேராக இருந்துக்கோங்க. ஹலோ, பேசி முடிச்சிட்டிங்களா? ஏன், உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் நல்லதுக்காக தான் எங்கள் அண்ணனை நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் எங்கள் அண்ணனும் ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றம் வந்தாலுமே நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அதுக்காக தானே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷூ, உங்களுக்குலாம் அறிவே இல்லை. எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஹலோ, உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், நான் அவரோட தம்பின்னவே பார்க்குறேன். இல்லாட்டினா ஏதாவது கேட்டு விட்டுருவேன். எங்க? ஷூ, உங்களுக்கு எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியாதுல்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுனாலும் பேசுங்க. உங்கள் அண்ணன் ரொம்ப கெட்டவன் அப்படி எப்படின்னு. என்ன? ஷூ, நீங்கள் சொன்னீங்களே உங்கள் அண்ணன் நவமித்ரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு. அந்த நவமித்ரா தான் என்னோட ஃப்ரெண்டு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த நவமித்ரா தான் என்னோட ஃப்ரெண்டே. உங்கள் அண்ணன் 2 வருஷம் கழிச்சு நவமித்ராவை கோவிலில் வச்சு பார்த்தாங்க. அப்போது 2 வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷத்தில் எங்கே இனியும் நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணிடுவோமோன்னு நவமித்ரா கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சாங்க. அப்போதான் வேற ஒரு சூழ்நிலையால் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அதுவும் அவர் கண்ணை மூடிட்டு தெரியாமல் கட்டின தாலி அது. நவமித்ரா கழுத்தில் ஏற வேண்டியது என் கழுத்தில் ஏறி இருக்கு. மேரேஜ் ஆன புதுசில் உங்கள் அண்ணனை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், ரொம்பவே பாடுபடுத்திருக்கேன். தொட்டாலும் பிடிச்சாலும் ஒன்றுத்துக்கும் விட மாட்டேன். எல்லாத்துக்கும் சண்டை போட்டு இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் நாங்கள் 2 பேர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோமே. நீங்களா வந்திருந்து யார் மனசையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க. என் அம்மா அப்பா எல்லாருக்குமே ரியானை ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்டலாம் போயிட்டு எதுவும் தப்பாக சொல்லிடாதீங்க. சொன்னாலும் அவங்க உங்களை தான் திட்டுவாங்க. அது மாத்திரம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் இப்போதான் நான் ரியானுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியான் மனசுலையும் நான் இருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. நான் படித்து முடிச்சுட்டு வந்தால் தான் அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் லைஃப்பில் நீங்கள் குறுக்க வராமல் இருங்க. நாங்கள் ஒரு ட்ராக்கில் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இடையில வந்திருந்து எதுவும் தப்பாக பேசாதீங்க. என்னோட ரியான் வைரம், தயவு செஞ்சு அவங்கள மாத்திரம் குறை சொல்லாதீங்க. இதுவே கடைசியாக இருக்கட்டும். அது ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க. அது இதெல்லாம் நடந்தது நிஜம்தானா? எது? உங்களுக்கு இது மாதிரி ஆக்சிடென்ட்ல மேரேஜ் ஆனது? ஆமாம், சொன்னது ஒன்றும் புரியலையா? ம் வழிவிடுங்க. ம் என்ன இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? நம்ம இவங்க 2 பேர் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு
இவங்க 2 பேரை பிரிச்சிடலாம்னு நினைச்சிட்டு வந்தோம். இவங்க 2 பேர் பிரிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதனால இவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணன் இன்னும் ப்ரப்போஸ் கூட பண்ணலையாமே. அப்படின்னும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதுல. நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன். அண்ணன் ஆஃபீஸில் வச்சுட்டு இப்படியெல்லாம் நம்மள பேசிட்டானே, இவனை எப்படியாவது கவுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்றது யோசிக்கணும்.